வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ எனக்கு மகாநதியில பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி அப்படி நிறைஞ்சிருக்கு. சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ எனிவே யாமினி வந்து அந்த கலர்லாம் வரைஞ்சிட்டு, எனக்கு ஒரு கலர் புக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ காவிரி வந்து அவங்க அம்மாவுடைய சூட்கேஸ் எடுத்து அதில செக் பண்ணுவாங்க. எதுவும் புக் இருக்கா அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில வந்து இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பளம் பிசினஸ். ஸோ அதுக்கு வந்து மாடர்ன் வந்து அட்வர்டைஸ்மென்ட்டுக்காக நம்ம விஜய் வந்து ஒரு போஸ்ட் குடுத்துருப்பாரு. அத வந்து பார்த்துருவாங்க. இவர் ஃபோட்டோ எதுக்கு இங்க இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சிஸ்டர்ஸ் 3 பேரையும் உள்ள கூப்பிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சமாளிக்கிறதுக்குள்ள பட்டபாடு எப்பப்பான்னு ஆயிடும். ஸோ எனிவே சமாளிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு அவங்க அம்மா வந்து காவேரியோட அம்மா வந்து அதிரசம் சுட்டு குடுத்துருப்பாங்க. அத அம்முவுக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் விஜய்ட்டயும் கேட்பாங்க. "நீங்க மல்டி டேலண்டட் பெர்சனா இருக்கீங்க போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் சும்மாவே டேலண்டான ஆள் தாங்க. பட் இப்ப நீங்க எந்த டேலண்ட்ட பத்தி சொல்றீங்க அப்படின்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாரு. "அது வந்து நீங்க அப்பள கம்பெனிக்குலாம் போஸ்ட் குடுத்துருக்கீங்களே, ரதி அப்பளம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே விஜய்க்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துரும். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஸோ எனிவே அந்த டைரிய எப்பமா படிச்சு முடிப்ப அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோட்டோஸ் வேற இருக்கு அந்த கப்போர்ட்ல. கல்யாண ஃபோட்டோஸு. காவேரி, விஜயோட கல்யாண ஃபோட்டோஸு. அத எப்பமா பார்ப்ப அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டைரிய படிக்கிறத காமிக்கவே மாட்றானுங்களே என்னன்னு தெரியல. ஸோ எனிவே அதுக்காக நானும் வெயிட்டிங். ஸோ உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.